போலாமா போலாமா பயணம் போலாமா சுவிசேஷம் சொல்ல போலாமா ஹாய் போலாமா போலாமா பயணம் போலாமா சுவிசேஷம் சொல்ல போலாமா அங்கே போலாம் இங்கே போலாம் எங்கே போலாங்க சுவிசேஷம் தான் பிறகு சொல்ல போலாங்க அங்கே போலாம் இங்கே போலாம் எங்கே போலாங்க சுவிசேஷம் தான் பிறகு சொல்ல போலாங்க ஹாய் போலாமா போலாமா பயணம் போலாமா சுவிசேஷம் சொல்ல போலாமா ஹாய் இயேசு நல்லவரு போதுமானவரு அற்புதம் செய்பவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் பெரியவர் அற்புதம் வருத்தப்பட்டு பாரத் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துதான் ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். நீங்கள் நினைக்கலாம், இளைப்பாறுதல் என்ன, இயேசு ஏன் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று. பிரியமானவர்களே, இளைப்பாறுதல் என்றால் சந்தோஷம், சமாதானம், மன மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் ஒரு இளைப்பாறுதல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து நமக்காக பிறந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக மரித்தார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார். இயேசுவானவர் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். 100 மிஸ்டு கால் வரும். அவ்வளோ வேலையை விட்டுட்டு இந்த தெருவில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அறிவிக்க வந்திருக்கிறார். இது ஏதோ ஒரு வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை, நல்ல செய்தி. இதை கேட்டு நம்புங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை, உங்களுக்கு ஒரு சுகம். இங்கே வந்திருக்கிறதா நாங்கள் வியாதியில் இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம், கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இன்னைக்கு நிற்க வச்சதுனால சென்னையில் அவ்வளோ பிஸியாக இருந்த எங்களை இன்னைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. இந்த இயேசுவை நம்புங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இருக்கிற இடத்துல வார்த்தையின்படி அந்த குடிப்பழத்தை விட முடியாமல் எவ்வளோ பணம் செலவழித்திருப்பீங்க, எங்கெங்கேயோ போயிருப்பீங்க, என்னவெல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த குடிப்பழத்தை விட முடியல. அந்த குடிப்பழத்தினால என் குடும்பம் சீரழியுது, என் பிள்ளைகளெல்லாம் படிப்பு இல்லாமல் ரோட்டில் அனாதையாக தெரியுது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எங்கள் வருமானத்துக்கு வழி இல்லை. இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிற குடும்பங்கள் ஒரு சைடு இருக்குது. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வியாதி, சரீரத்தில் வியாதி, எத்தனையோ பணம் செலவு பாட்டியும் இந்த வியாதி சுகமாகலை. காரணம் என்ன? நாம் செய்த பாவம். அந்த பாவத்துக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்கள் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தன் சிலுவையிலே மரித்து உங்கள் பாவங்களை நீதிமானாக வாழ அவர் தன் பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்தார். மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்சம் காலமே, மானிடரே உள்ள மலை எண்ணி பாருமே. மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்சம் காலமே, மானிடரே உள்ள மலை எண்ணி பாருமே. மண்ணின்
வீட்டுல என்ன வேணா அடிமத்தனத்துல இருக்கலாம். உங்க பையன் குடிக்கிறானா, அநேக விதமான பழக்க வழக்கத்துல இருக்கிறானா, அழிஞ்சு போறானா, உங்க வீட்டுல கடன் பிரச்சனை இருக்கா, உங்க வீட்டுல அநேக விதமான நோயில பாதிக்கப்பட்டிருக்கா. நான் சொல்றேன், நான் பண்ண பெரிய விஷயம் பண்ணல. பணத்தை எத்தனை போய் செலவு பண்ணல. இங்க போனா நிம்மதி, அங்க போனா நிம்மதி, வெறும் கொஞ்ச நேரம் சமாதானம் அப்படிங்களா நான் போல. நான் ஒன்னே ஒண்ணு தான் பண்ணேன், ஆண்டவருக்கு என் இருதயத்தை கொடுக்க ஆரம்பிச்சேன். இந்த வேலையில நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்க ஆண்டவருக்கு பெரிசாதம் பண்ண வேணாம். ஏசப்பா எனக்குள்ள நீங்க வாங்கன்ட்டு உங்க இருதயத்துல நீங்க கேட்டீங்கன்னா, என் வாழ்க்கையில செஞ்ச ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யற சர்வ வல்லவரா இருக்கிறார். ஆமென். அந்த வாலிப பிள்ளைக்கு எவ்வளவு அருமையான ஒரு அற்புதங்கள் செஞ்சார். அவர் பாரத்தை பாருங்க. நான் மாத்திரம் இல்ல, என்னோடு கூட சேர்ந்து அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும். அப்பா உம்மை துதிக்கும் ஆராதிக்கும் வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே சாட்சி சொல்ல ஒரு பிள்ளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, எந்த இடத்துல இருந்து அப்பா அந்த சாட்சி மூலியமா தேவன் வார்த்தை மூலியமா அப்பா ஆண்டவரே இந்த பாட்டு மூலியமா தேவனை கேட்டுக்கொண்டு இருக்கிறே ராஜா. அப்பா அருமருந்து இது திருமருந்து, அருமருந்து இது திருமருந்து. பாவ நோயால நீ வாடும் வேலையில் பாசமாய் எடுக்கலாம் இந்த மருந்து. இந்த பாவுக்கு தேவையான நல்ல மருந்து. பாவ நோயால நீ வாடும் வேலையில் பாசமாய் எடுக்கலாம் இந்த மருந்து. இந்த பாவுக்கு தேவையான நல்ல மருந்து. மேலோர்கள் கீழோர்கள் நல்லோர்கள் தீயோர்கள் எல்லோருக்கும் தேவையான இந்த மருந்து. இது பாவிகளை பரலோக்கும் சேர்க்கும் மருந்து. போடு அருமருந்து இது திருமருந்து. தந்தனா தானேனா தானே ரந்தனா, தந்தனா தானேனா தானே ரந்தனா. வானத்தை பாரு பூமியை பாரு, படைத்தது யாருக்கா? இந்த உலகத்திற்கு ஒளிதனை தந்தது தேவன் தான். ஏரியா பகுதி மக்கள் கேட்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இன்றைக்கான ஒரு நற்செய்தி. இயேசு உங்களை நோக்கி கூப்பிடுகிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அரவணைக்கிறார். இன்றைக்கு நான் ஒரு பாவி என்றும், என்கிட்ட ஒரு பணம் இல்லை என்றும், எங்ககிட்ட ஒரு வீடு இல்ல, இவன் ஒரு நல்ல வேலைக்கு போல, இவனே ஒரு ரோட்ல பொறுக்கி மேல் சுத்தி கொண்டிருக்கிறான், அநேகர் என்னோட சொந்தத்தாரும் உற்றாரும் என்னை விட்டு விலகி போனாங்க. என்ன பண்றது ஏது பண்றதே தெரியல. பாத்தீங்கன்னா எங்க வாழ்க்கையில குடி பழக்கம். சென்னையில அநேக நண்பர்களோட சேர்ந்து சிறு வயதிலே குடிக்க ஆரம்பிச்சேன். ஆன்ஸ் போட ஆரம்பிச்சேன். என்கிட்ட இல்லாத பழக்கமே இல்லை. வெளியே சொன்னா நீங்களே அருவருப்பா பாப்பீங்க, அந்த அளவுக்கு அருவருப்பான வேணா இருந்தேன். என்னோட வாழ்க்கை மாறுமா? எங்க குடும்பத்தை கேவலமா பேசுறாங்களே, எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லையே, என்ன எல்லாரும் கேவலமா பாக்குறாங்களே, என்னோட அப்பா என்னோட வாழ்க்கையை மாற்ற முடியுமா என்று கேட்டேன். அந்த நிமிஷமே எனக்குள்ள ஒரு சமாதானம், கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ள ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் கொடுத்தார் ஆண்டவர். ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். உள்ளத்துல இருந்து கூப்பிட கூப்பிட இருள் என்னை விட்டு விலகி போச்சு. இயேசு என்ற ஒளி எனக்குள்ள வந்தாரு. இந்த நாளிலும் ஒரு அருமையான சாட்சியை நம்ம கேட்டோம். வாலிப வயதுல மகன் எவ்வளோ பின்மாற்றத்தோடு வாழ்ந்த சூழ்நிலைகள் மத்தியில இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமையில இன்னைக்கு ஒரு சாட்சியாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதே போல பகுதியில் உள்ள எவ்வளவு வாலிபர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதோ இந்த கிராமம் பகுதியில ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தப்படியா எங்களை கொண்டு வந்து எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயதானையா. சூரியன் கீழே நடப்பதுவும் காண்பதுவும் எல்லாம் பொய்யூர தாய் வயிற்றில் 10 மாதம் இருந்ததுவும், பொய்யூராம் இங்கு வந்து குழந்தையாக பிறந்ததுவும், எத்தனை நாள் இருப்போம் என்று உத்தரவாதம் இல்லை ஐயா, எத்தனை நாள் இருப்போம் என்று உத்தரவாதம். நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படு. நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படு. ஆனா எல்லாரும் இருந்தோம். அந்த மனுஷன் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா கல்லறையில இருக்கிறாரு. உயிரோட கல்லறையில இருக்கிறாரு. உயிரோட கல்லறையில இருந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டே இருக்கிறாராம். தன்னைத்தான் காயப்படுத்தி கொண்டது மாத்திரம் இல்லாம வருகிறவர்களை காயப்படுத்துகிறாராம்.
நம்ம போனோம்னா சுடுகாட்டில் யார் இருப்பா? ஒன்று வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, ரெண்டாவது இந்த செத்து போனவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க மத்தியில் உயிரோடு ஒரு வாலிபன் இருந்தா போல. இந்த வாலிபனை இந்த வாலிபனுக்குள்ள இருதயத்தை மாற்றும்படிதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையை தேடி போனார். அதே போலதான் இந்த நாளிலும் நமக்குள்ள செயல்படுகிற சில காரியங்களை மாற்றும்படிதான் என் ஆண்டவரா. கொஞ்ச நாள் வெயில் அடிச்சாலே நம்மளால நடக்க முடியாது, கொடை பிடிச்சிட்டு போவோம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அவியாத அக்கினியில போடப்படும். பாவங்களை மன்னியும். மறந்திட்டாலும் மறந்திடாதவர் ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர் ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் சரி வாங்கண்ணா, டேய் சும்மா வேலை பார்த்தா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் நம்ம மைண்டை வந்து ஃப்ரெஷ் பண்ணிட்டு வரலாம், வந்து அப்புறம் வேலை பார்க்கலாம். சரிங்களா? ஆமா, ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம். டீ மட்டுமா நீ சாப்பிட போற? வா வா, புகை புண்பட்ட நெஞ்ச புகை போட்டாடுறோம். வாடா வாடா வாடா. சரி பாய், 3 டீ உனக்குடா. காப்பியா? சரி ஓகேடா ஓகேடா. சரி ஓகே. டோட்டலா சிகரெட்டா? பஜ்ஜி கிஞ்சி சாப்பிட்றியா? சூடா சிகரெட்டே போதுங்க எனக்கு. சரியா, நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க, கெட்டு போகிற வழி தான் பார்ப்பீங்க. சரி ஓகே பாய், 3 சிகரெட் கொடுங்க பாய். என்னடா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகுது. சீக்கிரம் சரி, நம்ம ஊருக்கு போலாமாடா? ஊருக்கு நம்ம ஊரா? ஆமா, 4 வருஷம் ஆயிடுச்சுடா. நம்ம ஊர்லாம் வாடா, நான் சென்னையில் தானே இருப்பேன், நாளா வரலடா. அஜய் பண்டிகை வருது. கேரளால வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம வீட்டு பக்கமே போல. நீங்க வேணா போயிட்டு வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் நிறைய சம்பாதிக்கணும். சரியா? சென்னையிலே செட்டில் ஆக போறேன். நீங்க வேணா போயிட்டு வாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஊருக்கு போயிட்டு வரலாமா? ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. ஏன்பா நீங்க போயிட்டு வாங்கப்பா, ஊருக்கு போனா காசுலாம் போனா மதிப்பாங்களா உன்னை? அதுவும் கரெக்டு தான். அவன் சொல்றான்டா, அவன் காசு வச்சுன்னு அவனுக்கு இருக்கிறான், நம்ம போலாம்டா. ஏய் எனக்கு வேலை இருக்குது, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சரியா? 20 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன், வேலை முக்கியம் எனக்கு. பணம் இல்லைன்னா ஒரு நாய் கூட மதிக்காது. எங்க அம்மா அப்பா பார்த்தே 4 வருஷம் ஆயிடுச்சு கேரளால இருந்து வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு. சரியா? நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்னடா நீ வரியாடா? நைட்டு போலாம்டா, டிக்கெட் எடுத்துறேன்டா ஊருக்கு. நீ வரியா வரலையாடா? லாஸ்டா கேக்குறேன்டா. அவனை சரி பண்ணத்துல அழுவ போறான். முதல்ல சீக்கிரமா போங்க. டேய் நம்ம வீட்டு பக்கம் போக சொன்னா ஒரு 20 லட்ச ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், வீட்டுல இதுல போட்டுருங்க. அப்புறம் கோயில கூட காணிக்கை போட்டுருங்களா, எங்க அம்மா கேட்பாங்கடா. சரியா? சரி ஓகேடா. சரி நான் வேலையை பாக்குறேன். சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், வேலை ஆமா சார் சொல்லுங்க சார். ஓகே பண்ணிடலாம் சார். சொல்லுங்க சார். காலேஜ். ஏய் என்ன வேற ஃபோன் பண்ணுறான், வேற வேலையே இல்லை வீணா. நீங்களும் பழக மாட்டீங்க, என்னையும் பழக விட மாட்டீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், பண்ணுறேன் சார். பண்ணிடலாம் சார். கால் அஜய். இது திரும்ப சார் ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஓகே சார் பண்ணிடலாம். கால் அஜய். ஓகே, ஒரு 20 கோடி ரூபாய் ஆகும் சார். ஃபர்ஸ்ட் ஒரு 10 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. ஃபோன் விடுறா. சரிங்க சார், ஒரே நிமிஷம் ஒரு ஃபோன் வருது, என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் அறிவு கட்டவனே, அறிவுக்குதாடா வேலை செஞ்சுனுக்கிறேன், ஃபோன் பண்ணுகிற கிளைண்ட் என்னென்ன நினைப்பாங்க? டேய் அஜய் ஏன்டா ஃபோன் எடுக்கல? டேய் வேலை செஞ்சுனுக்கிறேன்டா, 20 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ரா, வெளியூர்லேருந்து ஆளுங்க வந்துடுறாங்க, நீ வேற ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணுற. என்னடா சொல்கிறா? வேலையா? நம்ம லைஃபே போயிடுச்சுடா. நம்ம ஊரில் வயநாட்டில் வந்து நிலசரி ஆகி நம்ம குடும்பம் எல்லாம் அழிஞ்சு போச்சுடா, எல்லாம் செத்துட்டாங்கடா அஜய். என்னடா சொல்கிற? ஆமாடா அஜய், நேத்தாண்டா அஜய் சடலோட கடையில் சொல்லிட்டாங்கடா அஜய். அடா பாவி, ஐயோ டே எங்க அம்மா மனசை பார்த்து 4 வருஷம் ஆயிடுச்சடா, பணம் நீங்க இருந்துட்டுனடா. அடா பாவிங்களா, எல்லாமே போயிடுச்சுடா அஜய், நம்ம லைஃபே போயிடுச்சுடா அஜய். ஐயோ என்னடா சொல்றாரு, என் தங்கச்சி கண்ணு பார்த்ததே இல்லையடா. ஐயோ எங்க அப்பா பார்த்து 4 வருஷம் ஆயிடுச்சடா. ஹலோ டேய் என்னடா சொல்ற? ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? நீ கேட்கறப்பெல்லாம் அவளுக்கு காலியை குத்தனே, உடம்பெல்லாம் நான் வருத்திக்கிட்டேனே. எங்க அம்மா சொல்லுவாங்களே வந்து பாருப்பா கடவுளேன்ட்டு, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனாலும் உனக்கு எல்லாமே பண்ணனே, எல்லா இடத்துலயும் சுத்தினே எங்க அம்மா கூட சேர்ந்து. நீ எங்க அம்மா முகத்தை கூட பார்க்காம பண்ணிட்டே கடவுளே. நீ இருக்கிறியா இல்லையா? உனக்கு கண்டுக்குதா இல்லையா? யார் கடவுள் யாரா இருக்கிறாங்களா?
இப்போ எங்க அம்மா அப்பா வருவாங்களா, நான் வாழ்க்கை மாறுமா? ஐயோ அவ்வளோதான் போல வாழ்க்கை போயிடுச்சு. இந்த பணத்தை நம்பி அப்பா அம்மா மூஞ்ச கூட பார்க்காம போயிட்டோமே. இந்த பணத்தை நான் என்ன பண்ணுவோம்? இந்த பணத்தை சாப்பிட கூட முடியாது. ஐயோ கடவுளே கடவுளே, நீ இருக்கிறியா இருக்கிறியா? ஐயோ வாழ்க்கை அப்படின்னு ஆயிடுச்சு. மகனே அஜய். ஐயோ யாராவது கூப்பிடுற? யார் ராத்திரத்துல கூப்பிடுறது? அஜய் யாரு என்ன கூப்பிடுறீங்க? நானே கேக்குதா அஜய்? கேக்குதுங்க. நானே வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கேன். நீங்க யாரு? இவ்வளவு நேரம் கடவுள் இருக்காரா கேட்டுட்டு இருந்தல அஜய். நான் தான் அஜய் கடவுள். நீங்க தான் கடவுள். அப்ப ஏன் கடவுள்ல நீங்க யாரு? ஏன் அப்ப எங்க அம்மா அப்பாவை காப்பாத்தல? அவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க நிலச்சரிவுல. நீங்க ஏன் அப்பெல்லாம் காப்பாத்தல? எங்க இருந்தீங்க? அஜய் நீ ஒண்ணு பாத்தியா? அநேக பேர் வந்து இழந்து போனாங்க. ஆனா நீ யார கும்பிடுன யோசியா அஜய்? நான் கோயில் கோயிலா சுத்தினே, கேட்ட காணிகளா குத்தினே, நீங்க சொன்ன மாதிரி என் உடம்புலாம் வர்த்திக்கினே. நீங்க எதுவுமே எனக்கு பண்ணல. எங்க அப்பா அம்மா எல்லாருமே அனாதையா செத்து கிடக்குறாங்க. நீ ரோட்ல நான் அனாதையா இருக்கிறேனே. எங்க இருக்கிறீங்க நீங்க? அஜய் இது எல்லாத்தையும் நீ பண்ண, ஆனா இது எல்லாத்தையும் யாருக்கு பண்ணன்ட்டு நீ என்ன யோசிச்சு பாக்குறியா அஜய்? நான் உனக்கு என்ன பண்ணன்ட்டு உனக்கு தெரியுமா? அப்பனா நீங்க யாரு? உங்க பேர் என்ன? நீங்க எந்த தெய்வம்? அஜய் இந்த பூமியும் உன்னையும் அழகா படைச்சு உன்னை இந்த அளவுக்கு நான் வச்சிருக்கேன் பத்தியா? நான் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. நான் என்ன பண்ணேன்னு உனக்கு நான் சொல்றேன். இயேசுவா? ஆமா அஜய். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உனக்காக இந்த பூமிக்கு வந்து உனக்காக நான் ரத்தத்தை சிந்தி, என் கடைசி ஒரு சொட்டு ரத்தம் வரைக்கும் உனக்காக சிந்தி உன்னுடைய பாவத்துல இருந்து நான் மீட்டு எடுத்தேன் பத்தியா? நான் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேசுறேன் அஜய். இயேசுவே என் நிலைமையை பாத்தீங்களா? நீங்க வந்துக்கிறீங்க, என் நிலைமை மாறுமா? எங்க அப்பா அம்மா திரும்ப வருவாங்களா? என்னோட வாழ்க்கை மாறுமா? இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேன் இயேசுவே. என்னை கை விட்டாங்க. நிலச்சரிவு சடிதியிலே ஒரு ஆபத்து வந்து எங்க குடும்பமே போயிடுச்சு இயேசுவே. எனக்கு உதவி செய்வீங்களா? நீங்க தான் நான் கடவுளே கூப்பிட்டு வந்தீங்க. எனக்கு உதவி செய்வீங்களா இயேசுவே? உங்களால உதவி செய்ய முடியுமா? கண்டிப்பா அஜய். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு அஜய், திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நானு அப்படின்ட்டு. நான் அடிக்கடி அது வந்து என்னோட பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் வந்து நான் கெட்டது நினைக்க மாட்டேன். நீ இப்ப எல்லாத்தையும் இழந்து போயிருக்கலாம். உன்னுடைய அப்பா அம்மா, உன் இடம் எல்லாத்தையும் நீ இழந்து போயிருக்கலாம். ஆனா நீ இது வரைக்கும் உன்னை பாதுகாப்பா வச்சிருக்கனா? நீ என்னோட பையன். நீ எதெல்லாம் இழந்தியோ நான் அது ஒரு ரெட்டத்தனையா உன்னுடைய வாழ்க்கையில நான் கொடுப்பேன் அஜய். நீ என்ன நம்புறியா? உங்களை நம்புறேன் இயேசுவே. நீங்க பேசும்போது ஒரு சமாதானமா இருக்கு இயேசுவே. நீங்க பேசும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு இயேசுவே. எனக்கு தெரியல இயேசுவே, ஆனா நீங்க இருக்கிறத மட்டும் என்னால உணர முடியுது இயேசுவே. நான் எனக்கு பெருசா எதுவும் பண்ண வேணாம் அஜய். நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க இயேசுவே. நீ உன்னோட இருதயத்தை எனக்கு நீ தந்தா போதும். நீ இருக்க இடங்கள்ல ஏசப்பா எனக்குள்ள நீங்க வாங்கன்ட்டு வாயில இருந்த ஒரு வார்த்தை நீ கேட்கறதுக்காக நான் அநேக நாட்கள் நான் காத்து கொண்டிருக்கேன் அஜய். சரிங்க இயேசுவே, என் பாவத்துல இருந்து நான் மனம் திரும்புறேன் இயேசுவே. இனி நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன். இனி நான் வந்து குடிக்க மாட்டேன் இயேசுவே. இனி நான் தவறான பழக்கத்துல போக மாட்டேன் இயேசுவே. நீங்க உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று என்ன போல இருக்கிற வாலிபர் மத்தியிலும் அநேக ஊர்லயும் உங்களை பத்தி நான் சொல்லுவேன் இயேசுவே. நீங்க எல்லாரும் என்ன போல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க விடுதலை கொடுக்கணும் இயேசுவே. கண்டிப்பா அஜய். இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இந்த அற்புதத்தை செஞ்சனோ இதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இதே மாதிரி அற்புதம் நான் செய்வேன்ட்டு நீ போய் சொல்லு. செய்வேன் இயேசுவே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உங்களோட நாமத்தை நான் எல்லா உலகத்துக்கும் சொல்லுவேன், எல்லா தேசத்துக்கும் சொல்லுவேன் இயேசுவே. நீரே ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய வருகை சமீபமா இருக்குது. எல்லா தேசத்துல எல்லா மக்களுக்கும் நான் சொல்லுவேன் இயேசுவே. அதற்கான அடையாளம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த கேரளா இதுல நிறைய பேர் வந்து அவங்க பொண்ணத்தை கூட கடைசி நேரத்துல அவங்க பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. அதனால நீங்களும் ஆயத்தமாவுங்க, பிறரை ஆயத்தப்படுத்துங்க. எல்லா விதமான இப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கத்துல இருந்து மீண்டு எடுத்துட்டீங்கன்னா என்னுடைய வருகையில நீங்க போகிறதுக்கு அதிக நிச்சயம். உங்க பணத்தை கேட்கல, கேட்கல, உங்க பணத்தை கேட்கல, உங்க நகையை கேட்கல, உடலை கேட்கல, கேட்கிறா சேட்டைகளில் மரபினிலே நீ மட்டும் இல்லை என்றால் நான் உயிர் வாழ்வதும் இல்லை என்றால் நான் உயிர் வாழ்வதும் இல்லை. அம்மாவும் நீரே. கம்மல ரொம்ப அதிகமா முத்தி போற ஸ்டேஜுக்கு ஆச்சு. எங்களுக்கு தெரியவே இல்லை. நானும் அவரை பார்ப்பேன், ரொம்ப மனசு வந்து வேதனையா இருக்கும். ஏன்னா நிறைய காசுல ஏமாற்றம், வீட்டுல ஏமாற்றம், கூட பிறந்த சகோதரனால ஏமாற்றம். என்கிட்ட மட்டும் தான் சொல்லுவாரு இந்த மாதிரி. ரொம்ப ஒரு ஏசப்பா வந்து ஒரு மார்க்கெட்ல நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? மார்க்கெட்டு
இந்த மீன் மார்க்கெட்டு, இந்த காய்கறி மார்க்கெட்டு, அதே வழியா வந்து ஏசப்பா வந்து கடந்து போறாரு. அதை தான் இந்த இடத்துல நாங்கள் பண்ண போறோம். காசு யாராச்சும் போடுங்கப்பா. காசு ஏதாச்சும் இருக்குதா? என்ன ஒரே சத்தமா இருக்கு? குருடே சும்மா இந்த வழியாக இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். இயேசு கிறிஸ்து வருகிறாரா? யார்? இயேசுவா? அற்புத அடையாளம் செய்கிறவரா? இயேசுவா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவரே உங்களை பத்துமே என்று குருடன் அழைக்கிறாங்க. அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். சரி ஆண்டவரே. பத்துமே இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இயேசு என்ன அழைக்கிறாரா? அப்ப என்ன பார்வையிட போகிறதா? நான் இந்த கண்களை பார்க்க போறேனா? இந்த ஒளியையும் வெளிச்சத்தை நான் பார்க்க போறேனா? இயேசு என்ன அழைக்கிறாரா? ஆமாம் பத்துமே. பத்தினியே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசுவே, இயேசுவே, இந்த வானத்தையும் இந்த ஒளியையும் நான் பார்க்க வேண்டும். நான் உண்மையும் காண வேண்டும். இயேசுவே, பத்தினியே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ கேட்டபடி உனக்கு ஆக கடவுது. பார்வை அடைந்து விடு. இயேசுவே, என்னால் பார்க்க முடியுது. என்னால் வெளிச்சத்தை பார்க்க முடியுது. இயேசுவே, இயேசு உண்மையை என்னால் பார்க்க முடியுது. இயேசுவே, பார்க்க முடியுதா? என்னை பின்பற்றி வருவாயா? நான் பின்பற்றி வருகிறேன். இயேசுவே, இந்த உலக பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வா. வருகிறேன். இயேசுவே, உனக்கு பரலோக ராஜ்யத்தை நான் உனக்கு தருவேன். சரிங்க இயேசுவே. இதே போலதான் இயேசுவை நம்ம அறியாம அநேக நேரத்துல குருடரா இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இன்னது என்று தெரியாமலே நம்ம இருக்கிறோம். உண்மையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், நம்மை வாழ வைக்கிற தேவன், நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட தேவன் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நீங்க உங்க கஷ்டத்தை அநேக மக்கள்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறீங்க. உங்க துன்பத்தை அநேக சொந்தக்காரங்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறீங்க. உங்க நண்பர்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆனாலும் அவங்க எல்லாருமே ஒரு நாள் கைவிடுவாங்க. எல்லா சுச்சுவேஷனும் உங்களுக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா உங்களை எங்களே வாழ வைக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். அந்த இயேசு கிட்ட உங்க குறைகளை சொல்லுங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்ட இயேசு ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு சொத்து சுகம் இல்லை, நம்மளுக்கு வாழ்க்கை யாருமே நம்மள மாதிரி ஏழைகளுக்கும் நம்மள மாதிரி கைவிடப்பட்டவர்களும் ஒரே ஒரு தகப்பன் தான், அவர் இயேசு மட்டும்தான். உண்மையா நீங்க கூப்பிடுவீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம். உண்மையா நீங்க கூப்பிடுவீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம். உண்மையா நீங்க இயேசுவேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாருங்க, உங்க சூழ்நிலை மாறும். குப்பையில இருக்கணும் இயேசு தூக்குவாரு, துணிதில இருக்கணும் தான் இயேசு வந்து உயர்த்துவாரு. நம்மள மாதிரி ஏழைகளுக்கு வேற யாருமே இல்லையா? இயேசுதாயா. நம்மள மாதிரி கைவிடப்பட்ட குடும்பத்துக்கு யாருமே இல்லையா? இயேசுதாயா. செய்வினை கட்டினால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இயேசுவை கூப்பிடுங்க. இருந்த இடத்துல கூப்பிடுங்க. உட்காந்த இடத்துல நினைச்சு கூப்பிட்டு பாருங்க ஒரு நிமிஷம். இயேசு யாருன்னு நீங்க பாப்பீங்க. சாப்பாடு இல்லையா? இயேசு கிட்ட கேளுங்கயா, மனசுல கேளுங்கயா. மனுஷன் நம்புவதை பார்க்கணும், நம்மளுக்காக ரத்த சிந்தனை இயேசு இருக்கிறாரு. இயேசுவை கூப்பிடுங்கயா ஒரே ஒரு வாட்டி. இந்த நாள் உங்க நேரத்தில் நாங்கள் ஸ்கிட்டு போட்டிருக்கிறோம், ஏசப்பாவை பத்தி சொல்லியிருக்கிறோம். இந்த நேரத்தில் தூரத்துல வந்து கத்துறோம். ஏன்னா நரகத்துக்கு போயிடக்கூடாதுயா. வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. பாவம் செய்யறவங்களுக்கு நரகம் நிச்சயமா இருக்குதுயா. நான் நினைச்சிருந்தேன் பாவம் செஞ்சுட்டு சொர்க்கத்துல போய் நிம்மதியா எல்லாரும் கூட சந்தோஷமாகலாம். இல்லையா, இயேசு ஒருத்தர் இருக்கிறாரியா. நரகம் ஒருத்தர் இருக்குது, அக்கினி ஒருத்தர் இருக்குது. அக்கின்னு ஒன்று இருக்குதியா, கடல்ல ஒன்று இருக்குதியா. நம்ம செய்த பாவங்கள், மறைமுகமா செய்யற அக்கிரமங்கள் எல்லாம் இயேசு பார்த்து நிற்கிறாரியா. உலகத்துல இருக்கிற எல்லா கண்களுக்கு வெளியரங்கமா இருக்குதுயா. இயேசுவை கூப்பிடுங்கயா. காலம் சமீபமா இருக்குது. இந்த நிமிஷம் இயேசு வந்தாருன்னா நம்ம எங்கேயா போவோம்? மனசுல இருக்கிற பாவங்களை ஒப்பு கொடுங்க. உங்களோட கஷ்டங்களை எல்லாம் பாரங்களை எல்லாம் இயேசு கிட்ட சொல்லுங்க. அவரு உங்களை உயர்த்துவாரியா. உங்களை தேடி வருகிறதா இயேசு. மனுஷனை பாவிகளை ரட்சிக்கவும், பாவிகளை ரட்சிக்க வந்ததுனா இயேசு உங்களுக்காக எனக்கு மறித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க இந்த இயேசுவை உங்க உள்ளத்துல சொந்த ரட்சகரா ஏத்துப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை உயரத்துக்கு போவையா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு நீங்க இயேசுவை கூப்பிடுங்க. இந்த நேரத்துல உங்களுக்காக ஜெபிக்கணும்னா இங்க பாஸ்டர் இருக்காரு, அநேக பாஸ்டர்மார்கள் இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட வாங்க, சொல்லுங்க, உங்களுக்காக ஜெபிப்பாங்க. நாங்க ஜெபிக்கணும்னு உங்களுக்கு பிரியப்பட்டீங்கன்னா நீங்க வந்து ஜெபிக்கலாம். கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட குடி பழக்கமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த காட்சியில் ஒரு குருடன்
அவனுக்கு கண்ணு தான் தெரியல, ஆனா காது கேட்டுது. தெரியுங்களா? காது கேட்டாலும் அவன் சரியா பயன்படுத்தினான். இன்னைக்கு உங்களுக்கு கண்ணு தெரியுது, காது கேட்குது, நல்லா மூளை வேலை செய்யுது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட தெளிவா பேசியிருக்கிறாரு. நீங்க இந்த 2 காதையும் அந்த பீச்சில் வர காத்துல விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. இன்னைக்கே இயேசுவே நோக்கி நீங்க கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு அற்புதத்தை இயேசு உங்க வாழ்க்கையில செய்ய போறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கடலையே பார்த்துன்னு வலையே பார்த்து இருந்த உங்க வாழ்க்கையில வலை கிழியத்தக்கதான ஒரு அற்புதத்தை இந்த வேதாகமத்துல இயேசு செஞ்சிருக்கிறார். வேதாகமத்துல பேதுரு என்கிற ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா வலையை அலசி கொண்டிருந்தார். வலைய அலசி கொண்டிருந்தார். மீன் இல்லை. ஆழத்துல மீன் எங்க இருக்குன்னு பேதுருக்கு தெரியும். ஆனா இயேசு மீன் பிடிக்கிறவர் இல்லை. ஆனா இயேசு அந்த படகுல உட்கார்ந்தாரு. அந்த படகுல உட்கார்ந்து நல்ல வார்த்தையை சொன்னாரு, நம்பிக்கையுள்ள வார்த்தையை சொன்னாரு, எதிர்காலம் உள்ள வார்த்தையை சொன்னாரு. அதை பேதுரு நம்பினாரு. நம்பின பேதுரு மீண்டும் ஆண்டவர் சொன்னாரு, அதே கடலுக்கு படகை ஓட்டினாரு. ஆனா நம்பினபடினாலதான் இருந்த கரையில இருந்த ஒண்ணுமே இல்லாத படகை அவன் நம்பி நகர்த்தும் போது ஆண்டவர் அவன் வாழ்க்கையில வலை கிழியத்தக்க ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் வலையை நம்பி இருக்கிற, படகை நம்பி இருக்கிறவங்க இவங்க இவ்வளவு தூரம் இருந்து வந்திருக்கிறாங்க. நீங்க எத்தனையோ முறை நாங்க கேட்டு இருக்கிறோம். இன்னைக்கு முறை இயேசுவை கூப்பிட்டு பாருங்க. எத்தனையோ முறை எத்தனை பாட்டு போட்டு போட்டு வாய் சவுந்துருக்குது. உங்களதான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுக்கு இருதயத்தை கொடுங்க. சரியா? இயேசுக்கு உங்க இருதயத்துக்குள்ள வராரு. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இனிமே வெத்தலை பார்க்க என்ன பண்றீங்க? விட்டுடுங்க. இனி நீங்க வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது? எந்த கெட்ட பழக்கத்துக்கும் நம்ம அடிமையா இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த இயேசு உங்களை சந்திச்சு இருக்கிறார். நான் நம்புறேன் 100%. நம்புறீங்களா? 100% உங்களை இயேசு சந்திச்சுட்டாரு. நீங்க இந்த இயேசுவை கூப்பிட்டு பாருங்க. இந்த இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்தாருன்னா வியாதிகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், பயம் நீங்கும், எதிர்காலத்தில் குறித்து இருக்கிற நலத்தில் நீங்கும். நாங்களாம் எங்க வாழ்க்கையில பழக்கத்துக்கு அடிமையா இருந்தோம், கடத்துல இருந்தோம். ஆனா இந்த இயேசு வந்து இன்னைக்கு எங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை தந்திருக்கிறாரு, ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க இருக்கிற கண்களை மூடி என்னோட கூட ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மாத்திரம் மூடுங்க. உங்களுக்காக தான் ஜெபம் பண்ண போறேன். ஐயா, நீங்க சொன்ன இயேசு நான் உண்மையா நம்புறேன். இந்த இயேசு எனக்கு வேணும் ஜெபிக்கிறேன் சொல்லும் போது நீங்க கண்களை மூடுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள இயேசுவே, இந்த சாயங்கால வேளையில அன்பான ஒரு கூட்ட ஒரு சில ஜனங்களை நீ சந்தித்து இருக்கிறீர், அவங்களை நேசிக்கிறீர். ஆண்டவரே, எங்களை புதுசா பார்க்குறாங்க. ஆனா நாங்க இந்த ஏரியாவுக்கு புதுசு. ஆனா நீங்க புதுசு இல்லை ஆண்டவரே. இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம். இன்னைக்கு அவங்க வாழ்க்கைய, அவங்க இருதயத்தை நீங்க தொட்டு இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு அவங்க இருதயத்துக்குள்ள தொட்டு இருக்கிறீங்க. அவங்க வீட்டுக்குள்ள நீங்க போங்கப்பா. அவங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம், அவங்க வாழ்க்கையில இருக்கிற இருள், அவங்க வாழ்க்கையில இருக்கிற துக்கம் இயேசுவின் நாமத்தினாலே அவங்க வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு நீங்கும்படி நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இவர்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பை நீ கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த ஊழியத்துல ஆண்டவர் நம்ம ஆயத்தத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஒரு கலக்கம் இருந்தது. எத்தனை பேர் வருவாங்க விழுந்தா? அல்லேலூயா. ஆண்டவர் சரியாக இந்த வாகனத்தில் உட்கார்ந்தபடி குறித்து உங்களை அழைத்து வந்து இந்த ஊழியத்துக்கு, இந்த சபைக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் வைத்ததுக்காக கரங்களுக்கு கர்த்தரை ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகமே களி கூறுதல் சொல்லணும். இரண்டாவது பகுதி ஊழியத்தை கர்த்தர்
சில நிறைய ஸ்டாண்ட் போடும்படியாக ஜனங்களை சந்திக்கும்படியாக கிளாஸ் கொடுக்கும்படியாக கர்த்தர் பயன்படுத்தி இந்த ஊழியர்கள் காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே எந்த